வணக்கம் நேர்களே. தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கு. நிக்க மாட்டேங்குது. நான் ஸ்டாப்பா ஏறிட்டே இருக்கு. ஆனந்த் சார் வந்து ரூ. 15,000 தங்கத்தோட விலை இந்த வருஷ கடைசிக்குள்ள வந்துரும் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாருன்னு நெனைக்கிறேன். சொல்லி முடிச்ச உடனேயும் ரூ. 15,000க்கு வந்துருச்சு. இல்லை ஆனா நான் 24 கேரட்டும் இந்த மந்தே வந்துரும்னு அ, எண்ட் ஆஃப் டிசம்பர் சொன்னேன். ம். எப்போ நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த வருஷத்துக்குள்ளே 15ன்னு. அப்புறம் 2 இன்ஸ்விங்கிங் யாக்கார் போட்டார்ல, இந்த வக்கார் ஸ்டைலில். வக்கார் யூனிஸ்னு ஒரு பெரிய பாகிஸ்தான் போலர் இருந்தான். அவன் வந்து டோ க்ரஷர் பால்ஸ் போடுவான். உங்களுக்கெல்லாம் ஜஸ்பிரித் பும்ராவை தெரியும். அவன் பும்ரா கப்பேன் கரெக்டாக போடுவான் பால். நம்மளால் பேட்டே கீழே இறக்க முடியாது. டெண்டுல்கர் அவனும் ஒரே டெஸ்ட்டில் 1989 டெபியூ பண்ணாங்க. அவன் வந்து டோ க்ரஷர்னு அவன் தான் கண்டுபிடிச்சான். அது மாதிரி அண்ணன் ட்ரம்ப் 2 போட்டார். முதல்ல வெனிசுலாலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்குள்ளே ஈரானுன்னு மிரட்டின்னு இருந்தார். நீங்கள்லாம் ஈரானை பார்க்குறச்ச கிரீன்லாண்டுக்கு 4 டேரிஃப் போட்டார். அதுதான் தங்கத்தின் கடைசி ரூபா அண்ணன் ட்ரம்ப்னால தான். அதுக்கு முன்னாடி இருந்ததும் நீங்க ட்ரம்ப் இருக்க பயமேன்னு தான் நீங்க அடிக்கடி ட்ரம்ப் இருக்க சொன்னீங்க. பயமே என்ன? ஆனால் அவங்க லேக் ஏரியாவில் இருக்கிறவங்க, நங்கநல்லூரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இப்போ எல்லாம் இன்னுக்கு மேலே 12,500 மேலே போகிறதா நாங்கள் போயிடுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனசாட்சி இருக்கிறவங்க ஒத்துக்கணும். ஓகே சார். இப்போ கோல்டு பிரைஸ் வந்து நீங்க ஏற்கனவே இதை நான் கேட்ட கேள்வி தான். ஆனால் ஏன் இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்குறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதுக்கு ஒரு பதில் சொல்லும்போது கோல்டில் ஒரு சின்ன ரியாக்ஷன் தெரியுது. மக்களே இந்த கேள்வியை கவனிச்சுக்காங்க, அதுக்கு அவர் சொல்கிற பதிலையும் கவனிச்சுக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? என் லைஃப் டைமுக்குள்ளே கோல்டு 10,000 போகும்னு சொன்னீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அது முடிஞ்சோடனையும் 12,000 ஒன்று சொன்னீங்க. அதுக்கப்புறம் 15,000ன்னு ஒன்று சொன்னீங்க. இப்போ 20,000 நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா, சார் மறுக்கிறாரு. இல்லை சார் மறுக்கிறாரு. மறுக்கல மாட்டேன். 20,000 ஒன்று சொன்னீங்க. அதான் என்ன சொன்னேன்னு சொல்கிறோம் சொல்லுங்க. கரெக்டாக. 0 to 10,000ஓட 10,000 to 20,000 will be faster அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 5,000 to 10,000ஓட 15,000 to 20,000 will be faster. பட் அது 5லேருந்து 10க்கு போன டைமோட 15லேருந்து 20க்கு போயிடும். 5,000 10,000க்கு போச்சுல்ல. 5,000லேருந்து 10,000க்கு போனது வந்து 2021லேருந்து 2025ன்னு நம்ம கணக்கு வச்சுப்போம் சார். 4 வருஷம். அதோட ஃபாஸ்ட்டாக 15லேருந்து 20க்கு போயிடும். இப்போது 15,000 இப்போ இருக்குது. 20,000 போகிறதுக்கு 4 வருஷம் ஆகாது. 4 வருஷத்துக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு. இதுதான் நான் கணிப்பு. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சரி, இந்த டிசம்பர் வரைக்கும் ட்ரம்ப்போட ஆட்டம் இருக்குது. ஆட்டமா தேராட்டமான்னு ஒரு பாட்டு வரும். 2026 டிசம்பர் வரைக்கும். அது வரைக்கும் ஒரு ஆட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இவரோட ஆட்டம் இருக்குது. எது? இவர் போடுற ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னரோட ஆட்டம் இருக்குது. 2028 வரைக்கும் ட்ரம்ப் தான் பிரசிடெண்ட்டு. ஸோ அது வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. 2வது, நீங்கள்லாம் பார்க்காதது, ட்ரம்ப்போட மோசமாக ஜப்பானில் நடந்துகிட்ருக்கு. அதில் என்னென்ன, அந்த தக்காச்சின்னு ஒரு லேடியை போட்டதில் அந்த அம்மா ஆக்சுவலி இப்போ விலைவாசி ஏற ஆரம்பிச்சிருச்சு. 40 வருஷத்தில் இல்லாத விலைவாசி இப்போ ஜப்பானில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் நல்லதுங்கிறதுக்குள்ளேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி மேடம் குறைக்கணும், நான் சேல்ஸ் டேக்ஸை குறைப்பேன், நான் இன்னும் இது நோட்டு பிரிண்ட் அடித்து விடுவேன் அப்படிங்குது. எலெக்ஷன் 8ஆம் தேதி பிப்ரவரி கூப்பிட்ருக்கு. அதுக்குள்ளேயே 40 வருஷம் பாண்ட் மார்க்கெட் 4%க்கு போயிடுச்சு. ஸோ அந்த ஜப்பான் ஏன் இம்பார்ட்டண்ட்னா, பஃபெட்லேருந்து எல்லாருமே ஜப்பானில் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கி டாலரில் மாற்றி அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா பணம் அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு போகும். தேட் வில் பி அ ஃப்ளைட் அவே ஃப்ரம் டாலர். இன்னும் வீக்காக. ஓகே. ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா அமெரிக்காவிலேருந்து பணம் ஜப்பானுக்கு வரும். எதனால சார்? என்ன போன பணம் திரும்பி வரணும்ல. ஓகே. என்ன கடனோ என்ன திரும்பி அடைக்க பார்ப்பான் வட்டி ஏறினா. ஓகே ஃபைன். ஸோ அமெரிக்காவில் கையில் வச்சிருக்கிற பணத்தை ஜப்பானுக்கு கொண்டு வந்து வாங்கின கடனை அடைப்பான். அது அமெரிக்காவில் ப்ராப்ளம் ஆகும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ பெருசாகிடுச்சுன்னு நீங்கள், யாரெல்லாம் வந்து யூஎஸ் ட்ரெஷரி வச்சுருக்கானோ அவன்லாம் ட்ரெஷரி விற்பான். ரைட்டா? இன்னொன்று, பிக் பியூட்டிஃபுல் பில்னால ஃபிஸ்கல் டெபிசிட் ஏறும். அவன் திரும்பி அவன் பாண்டையும் யாரையாவது வாங்கணும். இப்போ வெறும் இவன் பாண்டை மட்டும் வாங்கினா போகாதுன்னு ஜப்பான் பாண்டு வாங்கிறதுக்கும் ஆள் வேணும்,
அமெரிக்கா பாண்டு விற்கிறதுக்கும் ஆள் வேணும். ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் மணி வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறினா கோல்டுக்கு நல்லது. ஓகே. அன்லஸ் இந்த ஃபெடரல் ரிசர்வ் சீஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலைன்னா கோல்டுக்கு நல்லது. நம்மளுக்கு 14லேருந்து 20 தானே. 20க்கு அப்புறம் ரேட்டு ஏற்றினா பார்த்துக்கலாம். பட் 14லேருந்து 20 டக்குன்னு கண்ணை திறந்து கண்ணை மூட்டத்துக்குள்ளே போயிடும். ஓகே. அப்போ இந்த கண்டிஷன்லாம் பாசிபிள். ஓகே. இதெல்லாம் நடந்ததுன்னா 14லேருந்து 20 இப்போ நடக்கிற விஷயமாக தான் கண் முன்ன பார்க்கும்போது பா தெரியறது. இதெல்லாம் நான் பேசுகிறேன். நாளைக்கு கிரீனுக்கு டென்மார்க் 2 குண்டு போட்டு அமெரிக்கா 2 குண்டு போட்டாலே இன்னும் 2000 ரூபா ஏறிடும். ஓகே. ஸோ அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதை விட்டுட்டு சண்டைக்குன்னு இறங்கிட்டாங்கன்னா முடிஞ்சுது. நேற்று தான் பிளெயின் எல்லாம் அமைச்சிருக்கிறாரு. பிளெயின் எதுக்கு அமைச்சிருக்கிறாரு? கிரீன்லாண்ட் பேஸுக்கு. இப்போ கனடா வந்து சைனாவோட ஃப்ரெண்ட் ஆகி யூரோப்பும் சைனாவோட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா அமெரிக்கா தானே தள்ளி நிற்கணும். அமெரிக்கா தனியாக மாட்டிக்கிட்டான். தனிக்காட்டு ராஜா இல்லை, தனியாக சிக்கிட்டான். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் யூரோப்பை புஷ் பண்ணி கனடாவை புஷ் பண்ணீங்க. கனடா போய் சைனாவோட டீல் பேசிட்டான். யூரோப்பும் சைனாவோட டீல் பேசுவான். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இதெல்லாம் நீங்கள் பார்க்குறச்ச சைனா நான் ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன்னு ட்ரம்ப் தாய்வான் அடித்தானா? ஓகே சார். இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சுருக்கோம். சரி இன்னும் கொஞ்சம் வாங்குவோமே அப்படின்னு வாங்கக்கூடிய ஆட்கள், இல்லை வாங்காமல் விட்டுட்டேன் இப்போயாச்சும் கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கக்கூடிய ஆட்கள். இது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 20,000க்கு போயிட்டு கோல்டு ப்ரைஸ் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுமோன்னு ஒரு பயமும் இருக்குது. இல்லை அங்கே தான் நம்ம வருவோம்ல. நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட்டே கிடையாது. அதுக்கு தான் ஆபத் பாண்டவன் மாதிரி நம்ம ஒரு ஆடை ஓட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த ட்ரம்ப் இருக்க பயமே மாதிரி இங்கே 2029 வரைக்கும் பயமே இல்லை இருக்குல்ல. அவர் என்ன பண்ணுவார்னா ரூபாவை இறக்குவார். இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் ரூபா இறங்கும் இல்லை பாஸ். எக்ஸ்போர்ட் கம்மியாகும். எக்ஸ்போர்ட் கம்மியாகும். உலகம் ஃபுல்லாக அடிதடி சண்டை. எக்ஸ்போர்ட் இன்னும் சரியும். சாஃப்ட்வேர் உன்னோட சாஃப்ட்வேரில் ஏஐ தான் அடிக்கும். ஸோ உன் சாஃப்ட்வேரும் அடி, உன் எக்ஸ்போர்ட்டும் அடி. எவ்வளோ நாளைக்கு நீ டாலர் விற்றுக்கோ. ஓகே. ஸோ இது கடைசி ஃபால் பேக் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இங்கே 15,000 ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுனாலும் இங்கே செஞ்சுரி நிச்சயம் 29க்குள்ளே செஞ்சுரி நிச்சயம். 120 லட்சியம். நம்ம எப்போதும் லட்சியத்தை ரீச் பண்ணுவோம் இது மாதிரி மேட்டரில். ஸோ அதுலேயே ஒரு 20% கெயின் வரும். ஸோ ட்ரம்ப் 17 விட்டு அண்ணன் 100 கொண்டு போனார்னாலே டச்சிங் T20 இது மாதிரி பல காம்பினேஷன் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி 20க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஓகே சார். இப்போது பேசிக்காக பார்க்கும்போது 15,000 அப்படின்ற தொடர் நிலையில் ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னு 12,500 12லேருந்து 12,500 12லேருந்து 10,000 சொன்னேன் முன்னாடி. நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது 7,500லேருந்து சொல்கிறீங்க. ஆமாம். அப்புறம் 9,500 அப்புறம் 9,500 சொன்னீங்க, 8 சொன்னீங்க, 9,500 சொன்னீங்க. இப்போ 12,500 8 சொன்னதை ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுட்டு கோல்டு 8,000 ரூபாய்க்கு வரும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வேற புரிஞ்சுக்கிட்டாருன்னு கமெண்ட்லலாம் கூட பார்த்தோம். ஸோ ஒரு 12,500 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. பெருசாக எல்லாமே சரியாகி எல்லாம் ஆனால் 12,500 இருக்கும். ஏன்னா ஒரு பிக் சர்ஜ் ஆஃப் பையிங் நடக்கும். இப்போ மிஸ் ஆனவெல்லாம் ஒரு 500 பாயிண்ட் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா விழுந்ததுன்னா ஓடி போய் எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ வெள்ளி ஆன மாதிரி ஆகும். வெள்ளி நிறைய பேர் சொல்கிறது ஒரு கேள்வி இருக்குது சார். நான் பாட்டுக்கு வாங்கி வச்சுருந்தேன், ஆனந்த் சார் விழுன்னு சொன்னார், இப்போ 300 ரூபா தாண்டி போயிடுச்சுல்ல. 300 ரூபா நேற்று ஹலோ நீ வித்தியா பஸ் என்ன ஆயிடுச்சு? வெளியில் 3 லட்சத்துக்கு இங்கே 290ங்கிற மாதிரி 10,000 ரூபா கம்மியாக இருக்கு. நீ விற்க போனால் 270. கரெக்டு சார். நீ 270 தான் விற்க முடியும். நீ 3க்கு வாங்கி 270 எப்படி விற்ப? சரி, இது ஹியூமன் மென்டாலிட்டி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. 200 ரூபாய்க்கு வாங்கினோம், 170 ரூபாய்க்கு வாங்கினோம், 200 ரூபாய்க்கு போச்சு, நாங்கள் விற்றுருப்பேன், ஆனந்த் சார் சொன்னதுனால நான் விற்கல அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. சில்வர்ல பண்ணவே முடியாது. நான் ஒருவேளை ஆனந்த் சார் சொல்லாமல் இருந்திருந்தா 200 ரூபாய்க்கு மறுபடியும் நான் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு மென்டாலிட்டி. வாங்கிக்கோ, இன்றைக்கும் வாங்கிக்கோ. சில்வர் 4 வாட்டி விழுந்திருக்கு பாஸ், டெஃபினட்டாக இந்த வாட்டியும் விழும். ஸோ அதுக்குள்ளே போய் அப்போ பண்ணுறதுன்றது ஒரு பேசிக் ட்ரேடு தான் பாஸ். யூ கேன் நீ வேணா 3 சீட்டு நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னால் 3 சீட் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் விளையாடலாம். பட் நீ வெள்ளியை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா அது ஒன்றும் இல்லை.
காப்பர் வந்து அடுத்த கோல்டு காப்பர் தான் அதான் காப்பர் போய் காப்பர் வாங்குங்க. சார் சார் மறுபடியும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஒரு ரிசர்ஷனோட இண்டிகேட்டரு. ஓகே, ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொல்லும்போது தான் இத்தனை பிரச்சனை வருது. இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா இத்தனை பிரச்சனை இது. ஆனால் டெபாசிட்ல எனக்கு போட்ட பணம் வரல இல்லப்பா. பிஎஃப் மாதிரி ஒரு 5% எடுத்து மார்க்கெட்டில் வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ என்ன ஆகும்னா நீ 75% ரிட்டர்ன் போடணும் சொல்லுவோம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.